எண்ணங்களை மேம்படுத்துங்கள். 77. எம்இ கோப்மேயர். அத்தியாயம் 77. நீங்கள் நிலைகுலைந்து போயிருக்கிறீர்களா? வாழ்க்கையினால் நிலைகுலைந்து போவதே வாழ்க்கையின் மிகப்பெரிய பேரழிவுகளில் ஒன்றாகும். வாழ்க்கையின் சிக்கல்களையும் பொறுப்புகளையும் சமாளிக்கும் உங்கள் திறனுக்கு அப்பாற்பட்டு, நீங்கள் தாங்க இயலாத அளவுக்கு சுமையால் நசுக்கப்படுவதாகத் தோன்றும் அந்த மனச்சோர்வு உணர்வு, அனைத்து உணர்வுகளிலும் மிகவும் வேதனையான ஒன்றாகும். திடீர் அதிர்ச்சிகளாக வந்து, விரைவிலேயே மறைந்துவிடும் பல வேதனையான உணர்வுகளைப் போலன்றி, இத்தகைய சுமையால் நிலைகுலைந்து போகும் மனச்சோர்வானது நீண்ட காலம் நீடிக்கிறது, மேலும் அது தன்னைத்தானே வளர்த்துக் கொண்டு, நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே செல்லும் ஒரு பெரும் சுமையாக உருவெடுக்கிறது. வாழ்வியல் சுமைகள் ஒருவரை முற்றிலுமாக ஆட்கொண்டு விடும்போது, அதன் விளைவு பைத்தியக்காரத்தனத்தின் மிகத் துயரமான வடிவங்களில் ஒன்றாக அமைகிறது. அல்லது பெரும்பாலும் தற்கொலையாக முடிகிறது. நாம் நம்மைச் சூழ்நிலைகளால் நிலைகுலைய அனுமதிப்பது ஏன்? ஒருவரால் தாங்கிக் கொள்ள இயலாத சுமைகளை வாழ்க்கை அவர் மீது ஒருபோதும் திணிப்பதில்லை. நம் சுமைகள் எத்தகையனவாக இருப்பினும், அவற்றை சுமப்பதற்கான வலிமை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால், ஆழமற்ற நீர்நிலையை அறியாமல், அதில் மூழ்கிவிடப் போவதாக பதறும் ஒரு நீச்சல் வீரரைப் போலவே, நாம் பதற்றமடைந்து மூழ்கிவிடுகிறோம். உண்மையில் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எழுந்து நிற்பது மட்டுமே. நம் கடமைகளைச் செய்ய நாம் தகுதியானவர்கள் என்பதே வாழ்க்கையின் இயல்பு என்பதை அறிவது மட்டுமே பெரும்பாலும் நமது பதற்றத்தை போக்கிவிடுகிறது. சில கணங்களுக்கு முன்பு நம்மை மூழ்கடித்துவிடும் என்று நாம் நினைத்திருந்த சுழல் நீருக்கு மேலே நாம் நிமிர்ந்து நிற்கிறோம். வாழ்க்கைச் சுமைகளால் நிலைகுலைந்து போவதால் ஏற்படும் மனச்சோர்வு, நாம் நமக்கு நாமே ஏற்படுத்திக் கொள்வதோ அல்லது பிறர் நம்மீது திணிப்பதோ ஆகும். இது நாம் நமக்குச் செய்து கொள்ளும் ஒன்றோ அல்லது பிறர் நமக்குச் செய்ய நாம் அனுமதிக்கும் ஒன்றோ ஆகும். இதை நாம் எப்படித் தடுப்பது? முதலாவதாக, உங்கள் சுமைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அவற்றை சுமப்பதற்கான வலிமை உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த பணிக்கு ஈடான உள்ளார்ந்த வலிமை உங்களுக்குள் இருக்கிறது. இரண்டாவதாக, எளிமைப்படுத்துங்கள். எவராலும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத, அதிலும் குறிப்பாக அதன் மிகச்சிறியதொரு பகுதியைக் கூட நிர்வகிக்க இயலாத அளவுக்கு பேரளவு சிக்கல்கள் நிறைந்த இந்த பிரபஞ்சத்தின் நுணுக்கங்களில் உங்களை நீங்களே சிக்கிக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். இதில் உங்களுக்கு மனநிறைவு அளிக்கும் வகையிலான தனிப்பட்ட ஈடுபாட்டை மட்டும் ஏற்றுக்கொண்டு, எஞ்சியவற்றை அப்படியே விட்டுவிடுங்கள். உங்களை உலகின் நிர்வாகியாக யாரும் நியமிக்கவில்லை, மேலும் உலகின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக உண்மையில் எத்தனை குறைவான மக்களே உங்களைச் சார்ந்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வது உங்களுக்கு பெரும் நிம்மதியை அளிக்கக்கூடும். எனினும், தங்கள் பிரச்சினைகளை உங்கள் மீது திணிக்க முயல்பவர்களையோ அல்லது பலவிதமான அத்துமீறிய வழிகளில் உங்களிடம் ஏற்கனவே உள்ள பிரச்சினைகளுடன் மேலும் சிலவற்றை சேர்ப்பவர்களையோ நீங்கள் பல இடங்களில் காணக்கூடும். எனவே, 19ஆம் அத்தியாயத்தில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளபடியே செய்யுங்கள். உங்கள் சக்கர வண்டியை, வீல்பேரோ, தலைகீழாகவே தள்ளிச் செல்லுங்கள். இல்லையெனில், மக்கள் அதனுள் எத்தனையோ விதமான பொருட்களைக் கொண்டு வந்து கொட்டிவிடுவார்கள். உங்கள் சொந்த பிரச்சினைகளைத் தீர்ப்பதிலேயே மனநிறைவு கொள்ளுங்கள். மேலும், உங்கள் சொந்த சுமையுடன் நீங்கள் கூடுதலாகச் சேர்த்துக் கொள்ளும் சுமைகள் விஷயத்தில் மிகவும் தேர்ந்தெடுத்துச் செயல்படுங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் அதற்கே உரிய சுமைகள் போதுமானவை. நேற்றைய பிரச்சினைகளுடன் நாளைய எதிர்பார்க்கப்படும் பிரச்சினைகளும் சேர்ந்து, இன்று நீங்கள் சுமக்கும் சுமையின் மீது அனைத்தும் குவிக்கப்படும்போது, வலிமையானவர்களையும் தடுமாறச் செய்துவிடும். ஒரு நேரத்தில் ஒரு நாளை வாழுங்கள். அதைவிடச் சிறந்தது, ஒரு நேரத்தில் ஒரு மணி நேரம், ஏன் ஒரு நிமிடம் கூட வாழுங்கள். நிச்சயமாக, ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் சமாளியுங்கள். உங்கள் வாழ்க்கையிலிருந்து விரும்பத்தகாத கடந்த காலங்கள் அனைத்தையும், பயமுறுத்தும் நிச்சயமற்ற நாளைய தினங்கள் அனைத்தையும் ஒதுக்கித் தள்ளுங்கள். ஒரே ஒரு பிரச்சனையைத் தவிர, இன்றைய அனைத்தையும் தற்காலிகமாக ஒதுக்கித் தள்ளுங்கள்.
அப்போது அந்த ஒரு பிரச்சனை உங்களை நிலைகுலையச் செய்யாமல் உத்வேகம் அளிப்பதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். அப்போது வாழ்க்கை உண்மையில் எத்தகையதோ, அதாவது ஒரு சிக்கல் தீர்க்கும் சாகசமோ, அதிலிருந்து நீங்கள் இன்பத்தைப் பெறுவீர்கள். அத்தியாயம் 2 இல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளவாறு திரித்து வெல்லும் உத்தியைக் கையாளுங்கள். ஒரு கடினமான சிக்கலை கையாள்வதற்கு இதுவே மிகச் சிறந்த வழியாகும். ஒவ்வொரு சிக்கலையும் அதன் மிகச்சிறிய கூறுகளாக பிரித்துக்கொண்டு, பின்னர் ஒவ்வொரு பகுதியையும் முறையாகவும் ஒன்றன் பின் ஒன்றாகத் தீர்க்கவும். முதலில் மிக எளிமையான பகுதியிலிருந்து தொடங்கவும். இதன் மூலம் அப்பகுதியைத் தீர்ப்பதில் நீங்கள் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இதுவே உங்கள் சாதனைகளுக்கான உத்வேகத்தை தொடங்கி வைக்கும். தொடர்ந்து கிடைக்கும் வெற்றிகளால் விளையும் அந்த இடைவிடாத பரவசத்தை உங்களுக்குப் பெற்றுத்தரும். உங்கள் பிரச்சனைகளை பெரிதுபடுத்திக் காட்டும் பூதக் கண்ணாடியை வீசி எறியுங்கள். எறும்பு புற்றுகளை மலைகளாக மாற்றுவதை நிறுத்திவிட்டு, மலைகளை எறும்பு புற்றுகளாக மாற்றத் தொடங்குங்கள். அப்போது வாழ்க்கையின் சுமைகளால் மூழ்கிப் போவதற்குப் பதிலாக நீங்கள் அவற்றை வென்றுவிடுவீர்கள். அந்த வேறுபாடுதான் மகிழ்ச்சி.